பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் டிவி வியூவர்ஸ்க்காக, யூடியூப்பில் என்னுடைய செய்திகளை பார்க்கிறவர்களுக்காக அனுதினமும் ஜெபித்து வர்றேன். ஒவ்வொருத்தரும் போடுற கமெண்ட்ஸ்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நிறையா இடங்களில் இன்றைக்கி பதில் தெரியாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள், குழப்பங்கள், பலவீனங்கள், ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனைகள். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு உட்காந்து ஜெபிக்கும்போது, வார்த்தைகள் ஒவ்வொரு இடத்துலையும் குறையும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகள் ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கும்போது அங்கே ஆசீர்வாத குறைவுகள், சுகவீனம் ஏற்படுறத பார்க்குறோம். சபைகளில் நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம். குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகளை பார்க்குறோம். எங்கே வசனம் பெருகுதோ அந்த இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் அப்படின்னு முந்தா நாள் ராத்திரி நான் இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவர் என் கூட தெளிவாக பேசினார். பாருங்கள், நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்தை எடுத்து படித்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், படித்திருப்பீங்க. இந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். அதில் நிறையா வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. வசனம் பெருகும்போது அந்த இடத்துல சீஷர்களின் தொகை பெருகிற்று அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் வசனம் பெருகுச்சோ அங்கெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். பாருங்கள், சபைகளில் கூட்டம், விசுவாசிகள் அதிகமானார்களாம் வசனம் பெருகும் பொழுது. அதே மாதிரி தான் நம்ம குடும்பத்துக்குள்ள வசனம் பெருகும் பொழுது, வசனத்தை அதிகப்படுத்தும் பொழுது, அந்த வார்த்தைகளில் இருக்கிற அந்த வல்லமை, வார்த்தைகளில் இருக்கிற ஆற்றல், உயிரூட்டக்கூடிய தன்மை, மரித்த காரியங்களை உயிரோடு எழுப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். பாருங்கள், அது எவ்வளோ உண்மைன்னு பாருங்கள். இந்த வெளிப்பாட்டோடு கூட இந்த சத்தியங்களை கேளுங்க. நிச்சயமாகவே ஒரு ரேமா உங்களுக்கு உண்டாகும். ரேமான்னா கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஒரு வார்த்தையின் மூலம் பேசுவார். அந்த ரேமா வார்த்தை இந்த காலை வேளையில் இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்கள்லேயும் உண்டாகும்படியாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். பாருங்கள், முதல்ல சங்கீதம் 1வது சங்கீதம் 2, 3வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் என்ன பண்ணுவான்? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறான். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பானா? அவன் பாக்கியவான். 3வது வசனம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கி நிறைய வாலிபர்கள் சொல்கிறத கேட்குறேன். என் கைகளின் பிரயாசங்களில் ஆசீர்வாதம் இல்லை. அநேக ஆண்களுமே சொல்கிறத நான் கேட்குறேன். என் கைகளின் பிரயாசங்கள் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, என் வேலையில் ஆசீர்வாதம் இல்லை, என்னுடைய தொழிலில் ஆசீர்வாதம் இல்லை, லாபத்தை பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பிரச்சனையோடு நீங்கள் உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னா இந்த வசனத்தை உங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொழிலை தொடங்கும் முன்னாடியும், ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி, உங்கள் வேலை எதுனாலும் நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி கர்த்தாவே நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும். பாருங்கள், நம்மளுடைய மூச்செல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளாக இருக்கணும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இலைகள் உதிர்ந்து போய் மொட்டை மரமாக இருக்க மாட்டான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கைகளின் பிரயாசங்களில் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கணுமா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுங்கள். உங்களை அறியாமல் கர்த்தர் புதிய வழிகள் திறக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. பிரியமானவர்களே, வார்த்தை பெருகிற இடத்துல இலைகள் உதிராது. அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த இடத்துல உண்டாயிருக்கும். எப்படி வரும்? கர்த்தருடைய வார்த்தை லாபங்களை கொண்டு வரும். நீங்கள் இதை அனுபவிப்பீங்க ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளில் தியானமாக இருக்கும் பொழுது. அடுத்தது பாருங்கள், யோசுவாவோட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப வருஷம் மோசே வழி நடத்திட்டு இருந்தார். மோசே மரித்த பிறகு மோசே யோசுவா மேலே தன்னுடைய கையை வைக்கும்போது யோசுவாக்குள்ள கர்த்தருடைய ஆவி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த தொடங்கினாங்க. அப்போது யோசுவாக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் பாருங்கள். யோசுவா
முதல் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிக்கிறேன். யோசுவா 1:7-8. உங்களுடைய பிரச்சனைக்கு பதிலை பேசி கொண்டிருக்கிறேன். இந்த பதிலை எடுத்துக்கோங்க, உங்கள் பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகும். யோசுவா முதல் அதிகாரம் 7-8. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. வலது இடது புறம் எங்கேயுமே நீ விலகக்கூடாது. உன் கண்கள் நேராய் பார்க்கணும். நேராக எங்கே பார்க்கணும்? கர்த்தருடைய வார்த்தைகளை பார்க்கணும். அப்போ நீ போகிற இடத்துலலாம் நீ புத்திமானாய் நடப்ப அப்படின்னு சொல்லி கர்த்தர் யோசுவாக்கு சொல்லி கொடுக்குறாரு. அடுத்தது 8வது வசனம் பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், அதாவது கர்த்தருடைய வார்த்தைகள், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். எனக்கு ஞானமே இல்லை, படிக்கிற பசங்க, காலேஜ் பசங்க, எனக்கு ஞானமே இல்லை, எனக்கு எது எப்படி செய்யன்னே தெரியல, எனக்கு மேக்ஸ் வர மாட்டேங்குது, சயின்ஸ் வர மாட்டேங்குது, இங்கிலீஷ் வர மாட்டேங்குது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் எப்படி புத்திமானாய் நடக்க முடியும்? வாலிபர்களுக்கு நான் சொல்கிறேன், எப்படி நீங்கள் புத்திமானாய் நடக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் இரவும் பகலும் தியானிக்கும்படி கவனமாக இருக்கணும்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்மளுக்கெல்லாம் இது பதில் புத்தகம் பாருங்கள். வேத புத்தகம் பதில் புத்தகம். நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய புத்தகம். நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லக்கூடிய புத்தகம் கர்த்தருடைய வார்த்தைகள். பிரியமானவர்களே, இதை இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ரேமாவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் உங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பாருங்கள், எப்படி நம்மளுடைய வழி வாய்க்கும், உங்களுடைய தொழில் எப்படி சிறக்க முடியும், அதுக்கு பிரின்சிபல்ஸ் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையில் தான் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அழகாக கற்றுக் கொடுப்பாரு. பாருங்கள், சங்கீதம் 32:8 பாருங்கள். சங்கீதம் எந்த வழியாக போகிறது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறவங்களுக்கு நான் வசனம் சொல்கிறேன். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்களை வைத்து, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எனக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? வசனம் என்ன அழகாக சொல்லி கொடுக்குதுன்னு பாருங்களேன். உன்மேல் என் கண்ணை வைத்து, கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே இருக்குது. யாருமே என்ன பார்க்கலன்னு நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கர்த்தர் சொல்லுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த யோசுவா தான் பாருங்கள், நம்ம யோசுவாவில் படித்தோமே, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அதே மாதிரியே கர்த்தர் இந்த யோசுவா கர்த்தருடைய வார்த்தைகளின்படியே நடந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்களை வெற்றிகரமாக வழிநடத்த முடிஞ்சது. ஒவ்வொரு ராஜ்யங்களையும் அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள். இந்த இடத்துல போய் எப்படி சண்டை போடுறது, எந்த பக்கமாக போகணும், முன்னாடி போகிறதா பின்னாடி போகிறதா, பட்டணம் திறந்திருக்கா மூடி இருக்கா, இந்த வழியாக போங்க, எல்லா ஆலோசனைகளையும் கர்த்தர் கொடுத்தார். எரிகோக்குள்ளே போகும்போது, ஆயிப்பட்டினத்துக்குள்ளே போகும்போது, இன்னும் அநேக ராஜ்யங்களை இந்த யோசுவா சுதந்திரித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். பாருங்க, எப்படி இதெல்லாம் முடிஞ்சது, எப்படி இதெல்லாம் வாய்த்தது. இன்னும் நான் அடுத்த செய்திகளில் சொல்ல போகிறேன். கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்த ஒரு வார்த்தையும் கூட தரையில் அவர் விழுந்து வீணாக போக விடவே இல்லை. அத்தனை வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றி கொடுத்தார். வார்த்தைகள் நிறைவேறாமல் போகவே போகாது. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை மட்டும் இரவும் பகலும் எடுத்து தியானிச்சு பாருங்கள், உங்களுடைய வழி வாய்க்கும். இதே யோசுவா என்ன பண்ணாருன்னா, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் நீங்கள் அப்படியே நிற்கணும். அப்போ தான் இரவு வராது, பகல் வேலையே இருக்கும். நான் அந்த தேசத்தை நான் சண்டை போட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இந்த யோசுவா கட்டளையிடுறாரு. யோசுவா 10வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்குது. சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் நீ அப்படியே நிற்கணும், தரித்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. கட்டளை கொடுக்கும்போது சூரியனும் சந்திரனும் அப்படியே இருந்தது. பாருங்கள்,
கர்த்தருடைய சொல் கேட்ட ஒரு நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை அப்படின்னு சொல்லி யோசுவா 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோசுவா கட்டளையிட்ட பிரகாரமே கர்த்தர் சூரியனையும் சந்திரனையும் நிற்கச் செய்தார். அப்படியே நின்றுச்சு, ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். பாருங்கள், நீங்கள் அதை எடுத்து படித்து பாருங்கள். இப்படிப்பட்ட வல்லமையும் அதிகாரமும் எப்படி வந்தது? கர்த்தருடைய வார்த்தைகள்ல இருந்து தான். அதனால் இன்றைக்கு எங்கள் குடும்பத்துக்குள்ளே இப்படி இருக்குது, எங்கள் சபைக்குள்ளே இப்படி இருக்குது, சபைகளுக்குள்ள பிரச்சனைகள், வியாதிகள், கேன்சர், எங்கே பார்த்தாலும் கேன்சர். பிரியமானவர்களே, ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன், வார்த்தைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தைகளை நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் சபைக்குள்ளேயும் உங்கள் தொழிலுக்குள்ளேயும் கொண்டு வரும் பொழுது நிச்சயமாகவே வெற்றி உங்களுக்கு உண்டாயிருக்கும். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் உங்களுக்கு ஃபார்முலாவாக எடுத்துக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மளுடைய கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கு. உங்களுடைய வழி வாய்க்கும், நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்வீர்கள். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.